வேர்க்கடலை சட்னி கேள்விப்பட்டிருப்பீங்க, வெங்காய சட்னி கேள்விப்பட்டிருப்பீங்க. வேர்க்கடலை வெங்காய சட்னி எப்படின்னு பார்க்கலாமா? வேர்க்கடலை எடுத்துக்கோங்க, தேவையான அளவு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 15 20 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகா ஒரு 5 6 காஞ்ச மிளகா எடுத்துக்கோங்க. 4 5 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சோண்டு புளி, கொஞ்சம் உப்பு, தாளிக்கிறதுக்கு தேவையான கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புங்க. ஒரு வாணலியை வைங்க, ஸ்டவ்வில் ட்ரையாக வறுத்தெடுங்க. நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துருங்க. தோலெல்லாம் எடுத்து வச்சுருங்க. இன்னொரு வாணலியை வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. காஞ்ச மிளகாவை போடுங்க. காஞ்ச மிளகா கொஞ்சம் வறுப்பட்ட உடனே வெங்காயத்தை தூக்கி போடுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நல்லா அது பொன்னிறமாக வதங்குற டைமில் கொஞ்சம் புளி, பூண்டு, உப்பையும் போடுங்க. போட்டு வதக்கியாச்சா, நல்லா வதக்குங்க. வதக்கி இந்த கலவையவும் நம்ம வேர்க்கடலையவும் சேர்த்து மிக்சியில் போடுங்க. போட்டு கொரகொரப்பாக அரைக்கணுங்க. கொரகொரப்பாக அரைங்க, ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. அரைச்சி இதை பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சூப்பரான வேர்க்கடலை வெங்காயம். இப்போ தாளிச்சிக்கோங்க. அழகாக கடாயை வைங்க, கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பை போடுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பிலையை போடுங்க. இந்த தாளிசத்தை தூக்கி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை வெங்காய சட்னியில் ஊற்ற வேண்டியதாங்க. இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுப்பில் சமைக்கும் போது அன்போடு சமைச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்குங்க. செஞ்சு பாருங்கள்.